ஹலோ மக்களே, எல்லோருக்கும் இன்றைக்கி சுவையான ஒரு டேஸ்டியான மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு வெந்நீரை கொதிக்க வச்சு நல்லா எடுத்துக்கிட்டு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து மீல் மேக்கரை அதில் நம்ம கொதிக்கிற வெந்நீரில் மீல் மேக்கரை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதை கொஞ்சம் நேரம் ஊறுற வரைக்கும் கொஞ்சமாக ஒரு வெங்காயத்தை நான் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்சோண்டு தக்காளி எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு எண்ணெயை விட்டு பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சமாக நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அது கூட சேர்த்துக்கலாம். நமக்கு இஷ்டம் போல் எப்படி வேணுமோ நறுக்கிக்கலாம் வெங்காயத்தை. அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா அது ப்ரௌனிஷாக வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அது கூட தேவையானது கொஞ்சோண்டு தக்காளி கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சோண்டு அந்த இஞ்சி பூண்டு சேர்த்துக்க வேண்டியதான். இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அந்த வெங்காயம் தக்காளி நல்லா ட்ரையாக மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அதில் மீல் மேக்கர் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வடிகட்டிட்டு மீல் மேக்கரை அது கூட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியதான். இதுக்கு அதிகமாக நம்ம தண்ணி சேர்க்க தேவை கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அதை நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறதுனால அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா மீல் மேக்கர் ஆல்ரெடி நம்ம தண்ணி ரொம்ப சேர்த்தோம்னா சீக்கிரமாக அது தண்ணி பதத்தோடு இருக்கும். ஸோ அதுக்கு அதிகமாக தண்ணி சேர்த்துக்காதீங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக விட்டு நீங்கள் ட்ரையாக வேணுனாலும் ட்ரையாக வறுவலுக்கு சேர்த்துக்கலாம். இல்லை கிரேவி மாதிரி வச்சுக்கிறா இருந்தாலும் செமி கிரேவியாக எடுத்து சப்பாத்திக்கு எதுக்கு வேணுமோ தொட்டுக்கலாம். நான் சாதத்துக்கு தொட்டுக்கிற மாதிரி செஞ்சுருக்கேன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, பாய்.